ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 4-5. ஸ்லோகம் 4. ஏகேதம் அனுருத்தானா ஞாதயக பர்யுபாசதே ஹதேஷு சட்சு பாலேஷு தேவக்யா அனுகிரகசேனினா. பதம் 5. சப்தமோ வைஷ்ணவம் தாம யம் அனந்தம் பிரச்சக்ஷதே கர்ப்போ பபூவ தேவக்யா ஹர்ஷ சோக விவர்தனக. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துட்டோம். பர்பட் பார்க்கலாம். இப்போது பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். அக்ரூரரை போன்ற சிறந்த பக்தர்களில் சிலர் கம்சனை திருப்திப்படுத்துவதற்காக அவனுடனேயே தங்கினார்கள். பல காரணங்களுக்காக அவர்கள் இதை செய்தார்கள். தேவகியின் மற்ற குழந்தைகள் கம்சனால் கொல்லப்பட்ட உடனேயே தேவகியின் 8வது குழந்தையாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றுவதை அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கம்சனுடன் இருப்பதால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பையும் அவரது குழந்தை பருவ லீலைகளையும் அவர்களால் காண முடியும். மேலும் அக்ரூரர் பிறகு பிருந்தாவனத்திற்கு சென்று பகவான் கிருஷ்ணரையும் பகவான் பலராமரையும் மதுராபுரிக்கு அழைத்து வருவதாக இருந்தது. பர்யுபாசதே என்னும் சொல் இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் சில பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை காண்பதற்காகவே கம்சனுக்கு அருகிலேயே இருக்க விரும்பினார்கள். கம்சனால் கொல்லப்பட்ட 6 குழந்தைகளும் முன்பு மரீச்சியின் மகன்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு பிராமணரால் சபிக்கப்பட்ட காரணத்தால் இரண்யகசிபுவின் பேரன்களாக பிறக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போது கம்சனாக பிறந்துள்ள காலநேமி தன் சொந்த மகன்களை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தேவகியின் மகன்கள் கொல்லப்பட்டதும் அவர்கள் தங்கள் சுய இடத்திற்கு திரும்புவதாக இருந்தது. இதையும் பக்தர்கள் காண விரும்பினார்கள். பொதுவாக யாருமே தங்கள் சகோதரி மகன்களை கொல்ல மாட்டார்கள். ஆனால் கம்சன் மிக கொடூரமானவனாக இருந்ததால் அவன் இதை தயங்காமல் செய்தான். அனந்தன் அல்லது சங்கர்ஷனர் 2வது சதுர்வியூகத்தைச் சேர்ந்த அம்சமாவார். இதுதான் அனுபவமுள்ள விரிவுரையாளர்களின் கருத்தாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 4-5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.